நன்றி. இங்கு நாங்கள் கூறியிருப்பது பொதுவாக இந்த லண்டனிலே பல அறக்கட்டளைகள் இருக்கின்றன. அவை இந்த அறக்கட்டளைகள் எல்லாம் தாய்நாட்டிலே உள்ள சேவை செய்வதற்கான நோக்கத்துடன் தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து சேவை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இப்படியான அறக்கட்டளைகளை சேவை செய்யும் பொழுது எல்லோரும் அங்கே உள்ள தேவைகளை உணர்ந்து என்ன விதமாக எப்படியாக இந்த உதவிகளை செய்யலாம் என்பதை அறிந்து கொண்டு சேவை செய்தால் கூடின பலனளிக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இந்த முக்கிய நோக்கமாக இந்த கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் அங்கு சில ஸ்தாபனங்களுக்கு இங்கிருந்து உதவி செய்யும் பொழுது பல நாடுகளிலிருந்தும் இங்கிலாந்து தவிர்த்து ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. அப்படி வழங்கப்படும் பொழுது சில நேரம் தேவை அந்த ஸ்தாபனத்துக்கு தேவைக்கு அதிகமாகவும் வழங்கப்படுகின்றது. அத்துடன் அது உரிய முறையிலே பயன்படுத்தாமல் போகின்றது. ஆகவே அந்த முறையிலே இங்குள்ள எல்லா அறக்கட்டளைகளும் ஒன்று சேர்ந்து தங்களுக்கிடையிலே கலந்துரையாடி எவ்விதமாக அங்கு உரிய முறையிலே சேவைகளை செய்யலாம் என்பதை விட்டுத்தான் இந்த கலந்துரையாடல் ஆரம்பிக்க இருக்கின்றது. தாய்நாட்டிலே உள்ள நிலவரங்களையும் அங்கு எப்படியாக இங்குள்ள அறக்கட்டளைகள் உதவிகளை வழங்கலாம் என்பதையும் அங்கு இருந்து எங்களுக்கு வருகை தந்திருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய கிழக்கு மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் திரு தண்டாயுதபாணி அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு மாவை சேனாதராஜா, திரு ஸ்ரீதரன், ஸ்ரீ அரியநேந்திரன், திரு பிரேமச்சந்திரன் ஆகியோர் அங்கு எவ்விதமாக நீங்கள் உதவி செய்யலாம் என்பதை பற்றி சுருக்கமாக கூறுவார்கள். இந்த கலந்துரையாடலில் அவர்கள் கூறுவதன் பிற்பாடு உங்களுக்கு ஐயங்களை பட்டிருந்தால் அல்லது உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய விண்ணப்பங்களை பற்றி நீங்கள் கூறலாம். ஆகவே முதலாவதாக கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த திரு தண்டாயுதபாணி அவர்களை அங்கு எவ்விதமாக இங்குள்ளவர்கள் உதவி வழங்கலாம் என்பதை சுருக்கமாக கூறுவார்கள். மதிப்பிற்குரிய திரு ரத்னசிங்கம் அவர்களே, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய செயலாளர் நாயகம் திரு மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, திரு அரியநேந்திரன் அவர்களே, திரு ஸ்ரீதரன் அவர்களே, இங்கே சமூகத்தில் இருக்கின்ற பிரித்தானிய நாட்டினுடைய தமிழ் அறக்கட்டளை நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளே, பெரியோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாங்கள் இவ்வளவு பேரும் பிரித்தானியாவுக்கு வந்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த காணி பறிப்பு, இலங்கை அரசாங்கத்தினுடைய காணி பறிப்பு சம்பந்தமான அந்த விடயம் தொடர்பான ஒரு சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு சர்வதேச கருத்தரங்கு ஒன்று கடந்த 31ஆம் தேதி 1ஆம் தேதி நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் வந்திருந்தோம். அந்த சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு சந்திப்பிலே வந்து கலந்து கொள்வது என்பது எங்களுடைய வடகிழக்கு மாகாணத்திலே நலிவுற்ற நிலையிலே இருக்கின்ற மக்களுக்கான உதவிகள் உங்களிடமிருந்து செல்லும் பொழுது அதனை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதுவான சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் கிழக்கு மாகாண
ஒருவரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள். கிழக்கு மாகாண சபை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக கடுமையாக போட்டியிட்டாலும் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள முடியவில்லை. இந்த நிலையில் நாங்கள் எதிர்கட்சியாக இயங்குகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 11 உறுப்பினர்கள் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம். ஆளும் தரப்பாக நாங்கள் வராதபடியினால் கிழக்கு மாகாண சபையில் இருந்து அந்த மாகாணத்தினுடைய வளங்களை பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் பால் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே பயன்படுத்துவதற்கான ஒரு அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கவில்லை. மாகாண சபையில் முதலமைச்சர் என்பவர் ஒருவர், அவருக்கு கீழே சில அமைச்சுகள், சில திணைக்களங்கள், அதன் பிறகு 4 பிரதான அமைச்சுகள் இருக்கிறது. கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, வீதி அபிவிருத்தி அமைச்சு, வீதி அபிவிருத்தி, கல்வி, சுகாதாரம், விவசாயம். அப்போ இந்த 4 அமைச்சுகளுக்கும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அமைச்சுகள், திணைக்களங்கள். இப்படி ஒரு நிர்வாக கட்டமைப்புக்கு ஊடாக மத்திய அரசாங்கத்தினிடம் இருந்து அளிக்கப்படுகின்ற அந்த நிதிகள் ஊடாக சில வேலைகள் நடைபெறுகிறது. ஆனால் கிழக்கு மாகாணத்திலே இந்த நீண்டகால போர் காரணமாகவும், இடப்பெயர்வுகள் காரணமாகவும், எங்களுடைய இயற்கை அனர்த்தங்கள், சுனாமி காரணமாகவும் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்கள் கிராமங்கள் இருக்கிறார்கள். இந்த இவ்வளவு மக்களுக்கும் உரிய அபிவிருத்தி நடவடிக்கைகளை அல்லது அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு இந்த மாகாண சபையினுடைய நிதிகள் போதாது. ஆயினும் அந்த நிதிகளையும் வழிபடுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் எங்களுடைய கையிலே இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் கிழக்கு மாகாண சபையிலே ஒவ்வொருவரும் தமிழர் அமைச்சராக இல்லை. முதலமைச்சர் உட்பட 5 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் சிங்கள அமைச்சர், கல்வி காணி அமைச்சர். மற்ற 4 அமைச்சர்கள் முஸ்லிம் அமைச்சர்கள். தமிழர் ஒருவரும் அந்த அமைச்சரவையிலே இல்லை. ஆகவே தமிழர்களுடைய நலன் சார்ந்து கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் பொழுது ஒரு குரலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை அரசு தரப்பிலே. அந்த வகையிலே எங்களுடைய தமிழர் பிரதேசங்களிலே, கிழக்கு மாகாணத்திலே தமிழர் தேசங்களிலே பாதிப்புக்குட்பட்ட பிரதேசங்களிலே உள்ள மக்களுடைய அவருடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு நேரடியாக எங்களால் எதுவும் செய்ய முடியாது. அந்த வகையில் நாங்கள் சில மக்களுக்கான அவசர பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எங்களால் முடிந்த அளவு உள்நாட்டிலே ஒரு அற்பமான சுத்தமான சில நிதிகளை சில பேரிடமிருந்து நாங்கள் திரட்டி ஏதாவது சிறிய அளவிலே சில வேலைகளை செய்திருக்கிறோம். ஒரு 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 ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே ஒரு கணிசமான அளவு நிதி பங்களிப்போடு அவர்களுக்கு சில விஷயங்களை நாங்கள் செய்வதாக இருந்தால் உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் நினைக்கிறேன் அரியநேந்திரன் அவர்கள் இந்த மட்டக்களப்பு அவர் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றபடியினால் ஏற்கனவே இவ்வாறான உதவிகளை அவர் வழிப்படுத்தி இருப்பார் என்று நான் நம்புகின்றேன். கொஞ்சம் விஷயங்கள் அவருக்கு என்னை விட கூடுதலாக தெரியும். அம்பாறை மாவட்டத்தை பிரதித்துவப்படுத்துவதற்கு மக்களிடம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அங்கே கணிசமான அளவு தமிழ் மக்கள் வாழ்கிறார்கள். மாகாண சபையிலே 2 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் கிழக்கு மாகாண சபையிலே. நான் நினைக்கிறேன் அம்பாறை மட்டக்களப்பை பற்றி அரியநேந்திரன் அவர்கள் சில கருத்துக்களை சொல்ல முடியும். திருவோணமலை நான் திருவோணமலையை சேர்ந்தவன், திருவோணமலை மாவட்டத்தை சேர்ந்தவன். திருவோணமலை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அங்கே பாதிக்கப்பட்ட பல கிராமங்கள் இருக்கின்றது. அங்கே உள்ள அந்த எங்களுடைய அரச நிர்வாக முறைமையிலே திருவோணமலை மாவட்டத்திலே ஒரு அரசாங்க அதிபர் இருக்கின்றார். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அரசாங்க அதிபர் இருக்கிறார். நிர்வாக ரீதியாக 11 டிஎஸ் டிவிஷனல் செக்ரட்டரி டிவிஷன் என்று நாம் சொல்லுவோம். பிரதேச செயலாளர் பிரிவுகள் அங்கே 11 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்கிறது. இதிலே பிரதானமாக இந்த திருவோணமலை நகரம் என்ற அந்த பிரதேச செயலாளர் பிரிவும் வெறுகல் என்று சொல்லப்படுகின்ற அதுக்கு ஈச்சிலம்பட்டை என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அந்த பிரதேச செயலாளர் பிரிவின் தான் செறிவாக தமிழ் மக்கள் வாழுகிற பிரதேச செயலாளர் பிரிவுகள்.
அடுத்து இந்த மூதூர், கிண்ணியா, குச்சவடி, தம்பலகாமம் என்று அழைக்கப்படுகின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகளில் ஒரு கணிசமான தொகையிலே தமிழ் மக்கள் வாழுகிறார்கள், முஸ்லிம் மக்களும் வாழுகிறார்கள். இந்த பதவி சிறைபுற, கந்தடாய் இப்படியான சில பிரதேச செயலாளர் பிரிவுகள் சிங்கள மக்கள் செறிவான பிரதேச செயலாளர் பிரிவுகள். நான் சொல்ல வருவது தமிழ் மக்கள் செறிவாக வாழுகின்ற பிரதேச செயலாளர் பிரிவுகள். மூதூர் தமிழ் மக்கள் பெரும்பான்மையினர் அல்ல, ஆனால் கணிசமான அளவு தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசம். இந்த பாதிப்புகளை அதிகமாக அனுபவித்த பிரதேசம் மூதூர் பிரதேசம். குச்சவடி, கந்தளாயில் வாழுகின்ற தமிழர்கள், தம்பலகாமம் பகுதியில் வாழுகின்ற தமிழர்கள், இப்படியான தமிழர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மூதூர் பிரதேசத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் கணிசமான அளவு பாதிப்புகளை பட்டிருக்கின்றார்கள். இந்த நீண்டகால போர் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசம். காரணம், மூதூர் பிரதேசத்திலே போர் நடைபெற்ற ஒரு பிரதேசம். அங்கே இந்த போரில் ஈடுபட்ட இளைஞர்கள் அங்கே இருந்து வாழ்ந்து தங்களுடைய தளமாக பாவித்த பிரதேசங்கள். ஆகவே இந்த காரணங்களினால் அந்த மக்கள் கடுமையான துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு சம்பூர் பிரதேசத்தின் மீது பொழியப்பட்ட குண்டுகள் காரணமாக, இலங்கை அரசாங்கத்தினுடைய விமான குண்டுவீச்சின் காரணமாக அந்த மக்கள் அல்லோலப்பட்டு தங்களுடைய கிராமங்களை விட்டு, இப்போ அந்த சம்பூர் பிரதேசம் என்று சொல்லும்போது நிறைய கிராமங்கள் இருக்கிறது. சம்பூர் பிரதேசத்திற்கு வெளியிலும் அதிகமான கிராமங்கள் இருக்கிறது, தமிழ் கிராமங்கள். ஆகவே இந்த கிராமங்களில் இருந்து இத்தகைய கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேறி பெரும்பாலான மக்கள் மட்டக்களப்புக்கு சென்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டம், இன்னும் சில மக்கள் திருவோணமலை நகரத்திற்கு வந்தார்கள், சில பேர் வவுனியாவுக்கு சென்றார்கள், சில பேர் தமிழ்நாட்டுக்கு சென்றார்கள். அந்த மக்களின் கணிசமான அளவு மக்கள் இன்னும் மீள்குடியேற முடியாமல் இருக்கிறார்கள். 2006ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்ட அந்த மக்கள், போரினுடைய உக்கிரம் காரணமாக வெளியேற்றப்பட்ட மக்கள் ஒரு வருடம் 1.5 வருடங்கள் கழித்து சில மக்கள் திரும்பி வந்தார்கள். வந்து கிளிவெட்டி போன்ற பகுதிகளிலே ஓரளவு குடியேற்றம் நடைபெற்றது, மீள்குடியேற்றம் நடைபெற்றது. ஆனால் சம்பூர் பிரதேசம் ஏறத்தாழ 9200 ஏக்கர் கொண்ட அந்த பெரிய பிரதேசம் அரச படைகளினால் ஹை செக்யூரிட்டி சோன் என்ற அடிப்படையிலே அது